நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது தேவன் ஒரு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். சபைக்கு தேவன் தருகிற ஒரு வார்த்தை. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கர்த்தர் தந்த வார்த்தை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னால அறுதியிட்டு உறுதியாய் நிச்சயமாய் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், இது கர்த்தர் தந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உங்களோடு என்னோடும் அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுவாராக. ஆமென். செப்பனியாவின் புஸ்தகம் பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 1088 பக்கம். 1088 பக்கம். ஆமென். 3ஆம் அதிகாரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேத புத்தகத்தை எல்லாரும் எடுங்க. வேத புத்தகத்தை எல்லாரும் எடுங்க. 3ஆம் அதிகாரம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இங்க 16ஆம் வசனத்தை நமக்கு தேவன் தந்த ஒரு வார்த்தையாக, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் தியானிக்க போகிறோம். செப்பனியாவின் கொண்டு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. செப்பனியா என்பவர் எரேமியாவுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தேவ தாசர், தேவ மனிதர் செப்பனியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் மூலமா தேவன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே. அந்நாளிலே. நல்ல கவனிங்க. அந்நாளிலே. இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி நிக்கணும். அந்நாளிலே எருசலேமை பார்த்து. எருசலேம் என்றால் சபையை பார்த்து. எருசலேம் என்றால் குடும்பம். குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது சொல்லுகிறார், சீயோனை பார்த்து. சீயோன் என்றால் உங்கள் தனிப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உன் கைகளை தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென். அந்நாளிலே, அந்த நாட்களிலே, in those days, வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் எருசலேமை பார்த்து, சபையை பார்த்து, குடும்பங்களை பார்த்து, எருசலேமே பயப்படாதே. எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. சூழ்நிலைகள் எல்லாம் உன் பயத்துக்கு ஏதுவாக இருக்கலாம். பட்டணங்கள் எல்லாம் திகிலடைந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சீயோனை பார்த்து சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். உன் கைகளை தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போகாதே. நீ இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ, இதுவரைக்கும் என்ன செய்தாயோ, அதை எல்லாவற்றையும் உன் கைகளை தளர விடாமல் தொடர்ந்து செய். சோர்ந்து போகாதே, தொடர்ந்து செய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் கைகளை தளர விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, நான் நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்கிறேன், நான் என்னால முடிந்த ஊழியங்களை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை, எல்லாம் எதிர்ப்பா இருக்கு,
எல்லாம் போராட்டமா இருக்கு, எல்லாம் சஞ்சலமா இருக்கு, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை என்று நீங்கள் சொல்லி சோர்ந்து போவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலனை தேவன் தரப்போகிறார். உன் கைகளை தளர விட்டு நீ சோர்ந்து போயிடாத. அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர், இதுவரைக்கும் நீ என்ன செய்து கொண்டு வந்தாயோ அதை தொடர்ந்து செய். இந்த மாதத்துல தொடர்ந்து செய். இந்த 4 மாதங்கள்ல பல காரியங்களின் நிமித்தம் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமா, பழைய மாதிரி ஜெபிக்க முடியல என்னால, பழைய மாதிரி என்னால ஆராதிக்க முடியல, பழைய மாதிரி என்னால ஆவியில நிறைய முடியல, பழைய மாதிரி என்னால ஊழியத்துக்கு போகிறேன் ஆனா உற்சாகமா போக முடியல, பழைய மாதிரி என்னால காணிக்க கொடுக்க முடியல, என்னால நேசிக்க முடியல. ஸ்தோத்திரம். பல காரியங்களை இழந்து போய், பல காரியங்களை சோர்ந்து போய், என் வாழ்க்கையில நான் என்ன செய்யறது, இந்த வாழ்க்கை அப்படியே நான் இழந்து போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டு வந்தாயோ அதை தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். உன் கைகளை தளர விடாத. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் கைகளை தளர விடாத, தளர விடாத. இதுவரைக்கும் என்ன செஞ்சியோ அதை தொடர்ந்து செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வருகிற மாதங்களில் தேவன் நமக்கு பலனை தரப்போற நாட்கள். நான் நிறைய காரியங்களை இதிலிருந்து பேச ஆவியானவர் என்னை கற்றுத்தருகிறார். நிறைய காரியங்கள் ஸ்தோத்திரம் என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் எதை பேச விரும்புகிறாரோ அதை பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். ஒரு 3-4 ஆசீர்வாதங்களை நான் சொல்கிறேன். அதற்கு பின்பு அதனுடைய ஆழங்கள் கொஞ்சம் சற்று ஆழத்துக்குள்ள போய் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். பாருங்க, முதலாவது வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பைபிளை பாரு. வசனம் வாசிக்கும் போது பைபிளை பார்க்கணும். வாசிச்சு முடிச்ச உடனே இங்க என்ன பார்க்கணும்? சரியா? தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சு வந்துட்டு நீங்க முழிக்க முடியாம இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால தலை எப்போதும் எப்படிதான் இருக்கணும்? வசனம் வாசிக்கும் போது கீழே பார்க்கணும், எழுதும் போது கீழே பார்க்கணும், அதுக்கப்புறம் இங்க பார்க்கணும். சரியா? இங்க பக்கத்துல எல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. அது நடக்கும் தன்னால. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்ப்பாங்க. சபை சில ஒழுங்கோட சில இருக்க பழகணும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கைகளை தளர விட்டுறாத, நீ உன் கைகளை தளர விட்ட. இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தியோ ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் உனக்கு ஒரு மேன்மை கிடைக்காம இருக்கலாம், பலன் கிடைக்காம இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் என்ன நீ செய்து வந்தாயோ அதை தொடர்ந்து என்ன செய்யணும்? உன் கைகளை தளர்ந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ தளர்ந்து போகாம இருந்தன்னா உனக்கு ஒரு அறுவடை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீ தளர்ந்து போகாது இருந்தால் உனக்கு என்ன இருக்கு? ஒரு அறுவடை இருக்கிறது. ஒரு அறுவடை இருக்கிறது. நீ சோர்ந்து போயிடாத. ஆமென் சொல்லுங்க. உன் கையை லூஸ் பண்ணிராத, உன் கையை லூஸ் பண்ணிராத, தொடர்ந்து ஓடு. உனக்கு ஒரு அறுவடை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எப்ப இருக்கு? ஏற்ற காலத்தில் இருக்கு. எப்ப இருக்கு? ஏற்ற காலம். அந்த வசனங்களுக்குள்ள திரும்ப நான் உள்ள வர்றேன். முதலாவது, ஒரு தளர்ந்து போகாது இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு அறுவடை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அறுவடை, உங்களுக்கு ஒரு அறுவடை இருக்கு. அல்லேலூயா. சரி, நம்பர் 2 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். எத்தனை வசனம்? எத்தனை? எஸ், வாசிங்க. சூப்பர்.
3:8 3:8 வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஒருவரும் அதே என்ன செய்ய மாட்டா. ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன, சில விஷயங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யுது தெரியுது. நம்முடைய கிரியைகள் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரத்துல எப்படி இருக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஊழியம் செய்யறோம், நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி, இது எல்லாத்தையும் தேவனுக்கு என்ன செய்யும். உன் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவருக்காக நீங்க என்னெல்லாம் பிரயாசப்படுறீங்க, என்னெல்லாம் உங்க இருதயத்துல நினைக்கிறீங்க, உங்களால இயன்ற மட்டும் எவ்வளவு உழைக்கிறீங்க, இது எல்லா கிரியைகளையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அறிஞ்சிட்டு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் தான் பலனே இருந்துச்சு. நீ செய்கிற கிரியைகளுக்கு அதை நடப்பிக்கிற கெப்பாசிட்டி, அதை நடப்பிக்கிற அளவுக்கு பலன் உனக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க பலன் அவருக்கு, பக்கத்துல உங்க பலன் அவருக்கு தெரியும். இப்போ உன் பலனுக்கு மிஞ்சிதான் நீ கிரியை செஞ்சிருக்கிற. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு வந்த சூழ்நிலை எப்படி, உனக்கு வந்த சூழ்நிலை எதிரான சூழ்நிலை, ஆண்டவர் இடத்துல நீ கிட்டி வர முடியாத அளவுக்கு, ஆராதிக்க முடியாத அளவுக்கு, ஜெபிக்க முடியாத அளவுக்கு, வசனத்தை கை கொள்ள முடியாத அளவுக்கு எதிர்ப்பு, போராட்டம், சோதனை எல்லாம் இருக்கு. உனக்கு பலன் இல்லதான், உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் தான், அது எனக்கு தெரியும். ஆனாலும் கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா என் பலத்துக்கு மிஞ்சி தான் அந்த கிறிஸ்துக்குள்ள நான் நின்னுகிட்டு இருக்கிறேன்னு? யாராவது ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? எனக்கு பலன் இல்ல, என்னால தாங்க முடியல, இனிமேல் நான் இப்படி நடத்தணுமா, நான் இப்படி ஊழியம் செய்யணுமா, நான் இப்படி ஆண்டவர் ஆராதிக்கணுமா அப்படின்னு சொல்லி பலன் இல்லாம சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை நீ மறுதலியாமல். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை விட்டு விலகல. அல்லேலூயா. குடும்பம் ஏற்றபடி இல்ல, வேலையில ஏற்றபடி வருமானம் இல்ல, பக்கத்து வீட்டில் நமக்கு உதவி செய்வதற்கு துணை செய்வதற்கு ஒருவரும் இல்ல, நம்முடைய காரியங்களை சொல்லி அதனால ஸ்தோத்திரம் நம்ம தேற்றப்படுவதற்கு நல்ல நண்பர்கள் இல்ல, நோபடி. ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்ற முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன், நீ என் நாமத்தை என்ன செய்யல, ஆனா என்னை விட்டு மட்டும் போகாம நீ இருக்கிற. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் வசனத்தை கை கொண்டபடியினால். நீ ஏன் இவ்வளவு போராடுற? என் வசனத்தை நடப்பிக்கணும், என் வசனத்தை கை கொண்டு நடக்கணும், நான் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுகள், இவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகளை நீ அனுபவிக்கிற. இதுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ கிரியை செய்கிறாய். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பொருந்தும்? எத்தனை பேருக்கு இந்த வசனம் பொருந்தும்? அல்லேலூயா. என் பலத்துக்கு மிஞ்சிதான் இந்த வசனத்தின் நிமித்தம் நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழுகிறேன். என் பலத்துக்கு மிஞ்சிதான் இந்த வசனத்தின் நிமித்தம் எனக்கு என்ன வந்தாலும் வேண்டான்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? முதல்ல உனக்கு ஒரு அறுவடை காத்திருக்குன்னு சொல்றாரு. இரண்டாவது சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசல், இனி ஒருவனும் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஆமென். வாசலை நம்ம ஒருவரும் அடைக்க முடியாது. அப்படி ஒரு ஓபன் டோர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார், உன் கைகளை மட்டும் தளர விட்டுறாத, உன் கைகளை மட்டும் தளர விட்டுறாத. ஏன் தெரியுமா? உனக்கு இப்போ நான் வாசலை திறக்க போறேன். நல்ல கவனிங்க. அறுவடை எப்போ? ஏற்ற காலத்துல. சொல்லுங்க, ஏற்ற காலம், டியூ சீசன். இங்கிலீஷ்ல போட முடியுமா அந்த வசனத்தோட? ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:9 பாருங்க. இங்கிலீஷ்ல போடும்போது பாருங்க என்ன போட்டிருக்கங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6 டியூ சீசன். இன்னொரு பாருங்க போட்டிருக்கா, டியூ சீசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ வேளை வரும்போது,
உனக்கு அறுவடை வேளை. நல்ல கவனிங்க, அறுவடை உடனே வராது. அதுக்கு விதைக்கணும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு களை எடுக்கணும், காக்கணும். களை எடுத்துட்டு விட்டுறப்படாது. அது படிப்படியா படிப்படியா வளர்ந்து வளர்ந்து அது வளர்ந்து அது நல்ல கதிர் வந்து அந்த கதிர் நல்ல பலனடைந்து அதுக்கப்புறம் அறுவடை காலம் வரைக்கும் என்ன செய்யணும்? அதான் ஏற்ற காலம், டியூ சீசன். இன்னொரு பைபிள்ல எடுத்து போட்டு ப்ராப்பர் டைம். ப்ராப்பர் டைம், சரியான வேளையில், சரியான வேளையில் ஏற்ற காலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் நம்ம நினைச்ச வேலையில வராது. விதைச்ச உடனே அறுத்துற போய் அறுவாளை வச்சுக்கிட்டு போய் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. ஏற்ற வேலையில தான் இருக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கையில மட்டும் சோர்ந்து போய் விட்டுறது. ஏன் தெரியுமா? உனக்கு டியூ டைம் வருது, உனக்கு டியூ சீசன் வருகிறது. நீ உனக்கு ஒரு அறுவடை காத்திருக்கு. அந்த அறுவடை காலம் வரப்போகிறது. ஆமென். இதுக்கு மத்தியிலையும் என் வசனத்தை கை கொண்டு நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் ஓடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். உன் கையில மட்டும் தளர விட்டுறாத. மூன்றாவதாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23. எஸ், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை, கொலோசையர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, சுதந்திரமாகிய பலனை யாராலே பெறுவீர்கள்? மனுஷனாலே அல்ல. உன் கையை தளர விட்டுறாத, உன் கையை தளர விட்டுறாத. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு சுதந்திரம், உனக்கு அந்த சுதந்திரமாகிய பலன் உன் கைகளில் வரப்போகுது. அதனால நீ கர்த்தராலே அதை பெறுவாய். மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. பல நேரங்கள்ல ஏன் தளர்ந்து போறோம்? இந்த மனுஷன் செஞ்சிருவானா, இந்த மனுஷன் என்ன ஆசீர்வச்சிருவானா அப்படின்னு சொல்லி மனுஷனை நோக்கி பார்க்கிறதுனால என்ன ஆகுது? தளர்ந்து போகிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், கர்த்தராலே பெறுவீர்கள். நீங்கள் சேவிக்கிறதினாலே. சேவித்தல் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, சேவித்தல் என்றால் ஆராதித்தல். இரண்டாவது, சேவித்தல் என்றால் சேவை செய்தல். ஒன்னு கர்த்தரை ஆராதிக்கணும், இன்னொன்னு எனக்கு என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இதான் சேவித்தல். அல்லேலூயா. டு சர்வ் தி லார்ட். சேவித்தல். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இரு. உன்னால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இரு. இதுக்கு உண்டான பலனை மனுஷன் கைகளில் எதிர்பார்க்காத. இதுக்கு உண்டான பலன் அது உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதை நீ கர்த்தராலே பெறுவாய். கைகளை விட்டு ஆமென் சொல்லுங்க. யாரால பெறுவாய்? ஏமா யாரால பெறுவாய்? வாயத்தன் சத்தமா சொல்லு. யாரால பெறுவாய்? கர்த்தராலே பெறுவாய். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று. ஏன்? நான் செஞ்சனே எனக்கு ஏற்றபடி எனக்கு கிடைக்கலையே, ஏற்றபடி எனக்கு நடக்கலையே, எனக்கு கணம் வரலையே அப்படி மனுஷரை பார்க்காத. நீ பார்த்தன்னா உன் கை தளர்ந்துரும், நீ சோர்ந்து போயிருவ. நீ எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாத, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யி. உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் கைகளை தளர விடாத. சரியான ஒரு டியூ சீசன்ல நீ வந்துட்டு இருக்க, சரியான ஒரு ப்ராப்பர் டைமுக்கு நீ வந்துகிட்டு இருக்கிற. ஏன் தெரியுமா? இனி அறுக்க போற காலங்கள்ல நீ தளர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க போற நேரத்துல நீ சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரமாகிய அந்த பலனை தரப்போகிற வேளையில நீ சோர்ந்து போயிடக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளை தளர விடாதே.
கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்ன சொன்னேன்? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னொன்னு என்ன சொன்னேன்? அன்னைக்கு காலையில வந்தாங்க, சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. என்னது? ஏசாயா. சரி, கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12:12 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் வாசிங்க. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. நான்காவது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமென். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அந்த முதல் வசனம் 12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகள். எல்லாரும் பாருங்க, நெகிழ்ந்த கைகள்ல என்னது? நெகிழ்ந்த கைகள்ல பாரு என்னது? பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிங்க. எப்படி பிடிச்சிருக்கீங்க? இப்போ நெகிழ்ந்து பிடிச்சிருக்கீங்களா, டைட்டா பிடிச்சிருக்கீங்களா? டைட்டா. பக்கத்துல உள்ளவங்க பாருங்க, டைட்டா பிடிச்சிருக்காங்களா? யார் முதல்ல கையை உருவுதான்னு பார்ப்போம். இறுக்கி பிடிங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நெகிழ விட்டுறாத. நெகிழ விட்டுறாதுன்னு என்ன அர்த்தம்? லூஸ் பண்ணிடாத. லூஸ் பண்ணி இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தல்ல, டைட்டா இருந்தல்ல, கையை லூஸ் பண்ணிடாத. லூஸ் பண்ணா உன் கையில இருந்தது கீழே விழுந்துரும். நெகிழ விடாத. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும். அப்படின்னா இதுவரைக்கும் நல்ல முழங்கால போட்டு ஆண்டவரை ஆராதிச்சு, ஆண்டவரை ஜெபித்து ஊழியம் செய்து வந்தவர்கள் இப்ப திரும்ப நிமிர்த்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்துட்டுன்னு அர்த்தம். யாரை திரும்ப நிமிக்கணும்? யாரை திரும்ப எழுப்பணும்? யாரை திரும்ப நிமிர்த்தணும்? கீழே கிடக்கிறவன, விழுந்து கிடக்கிறவன, அவனை என்ன செய்யணும்? திரும்ப. அப்ப ஆண்டவர் சொல்ல, உன் முழங்கால் என்ன ஆகி போச்சு? உங்க முழங்கால் என்ன ஆகி போச்சு? தளர்ந்து போச்சு. நெகிழ்ந்த கைகள், கையையும் கிரியைகளும் குறைஞ்சிட்டு, பழைய மாதிரி கிரியைகள் இல்ல. இப்ப கால்களும் என்ன ஆகி போச்சு? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. முடமாயினா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் முடம்? முடிஞ்சு போச்சு, படுத்துட்ட, முடவன் போல ஆயிட்ட. ஒரு காலத்துல முழங்காலையே நின்ன, ஒரு காலத்துல ஓடுன. ஆனா இப்போ என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு அப்படின்னா, முடவனை போல ஆயிட்டு. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் கர்த்தர் சொல்லுகிறார், சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு திரும்ப முழங்கால போட்டு உன் வழியை சீராக்கு. கர்த்தர் உன்னை சொஸ்தப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை தருவார். தளர்ந்து போன கைகள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் போதும்னு நினைக்கிறேன். முதலாவது அறுவடை காத்திருக்கிறது. இரண்டாவது ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. மூன்றாவது என்னதுக்கு? ஒரு சுதந்திரமாகிய பலன் இருக்கு. நான்காவது உனக்கு ஒரு சுகம் இருக்கிறது, ஒரு சொஸ்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சொஸ்தம் இருக்கு. கர்த்தர் இதுவரைக்கும் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் சொஸ்தமாக்குகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வாசிக்க எரேமியா 31:16. Jeremiah chapter 31 verse 16. Jeremiah chapter 31 verse 16. 1:6. யார் முதல்ல வாசிச்சது? யார் சத்தம்? சத்தமா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு,
கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? வசனத்தை போடுறா. ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? அழுது அழுது சோர்ந்து போயிட்டியா? தளர்ந்து போயிட்டியா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியா 31:16. சீக்கிரம் வசனத்தை போடுப்பா. நீ என்ன செய்யணும்? இப்ப நீ எப்படி தளர்ந்துட்ட? இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் நீ. ஆனா நீ இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்ட, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்ட. கர்த்தர் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு. நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உன் அழுகையை நிறுத்து, நீ உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள். அப்படின்னா எதையோ சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டான்ல, எதையோ உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாம்ல, கர்த்தர் சொல்லுகிறார் அது திரும்பி வருகிறது. அது திரும்பி வருது. நீ இழந்து போன தேவ சமாதானம் உனக்கு திரும்ப வருகிறது. நீ இழந்து போன சுகம் உனக்கு திரும்ப வருகிறது. நீ இழந்து போன ஆவிக்குரிய கிருபைகள் உனக்கு திரும்ப வருகிறது. அழாத, உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் கிரியைக்கு பலன் உண்டு. கைகளை தளர விடாத, உன் கைகளை தளர விடாத. அல்லேலூயா. இந்த மாதங்களில கர்த்தர் நமக்கு பலன் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 நாளாகமம், 2 Chronicles chapter 15 verse 7. 15:7. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன் இப்படி பலன் இழந்துட்டாங்க? ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? உன் கையை என்ன செஞ்சிராத, உன் கையை என்ன செஞ்சிராத, சத்தமா சொல்லுங்க, உன் கைகளை என்ன செஞ்சிராத, நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஏன் தெரியுமா இவங்க சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா, பாருங்க ஸ்தோத்திரம், 2வது வசனத்துல ஒரு காரியம் அவர் சொல்லுகிறார். வாசிங்க. அதாவது தீர்க்கதரிசி ஆகிய அசரியா என்பவன், அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அங்கே ஆசா ராஜாவிட்ட போய் சொல்றாரு, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை. இப்ப தளர்ந்து போக காரணம் என்ன? ஆண்டவர் வந்து கரெக்டா என்ன மிஸ்டேக்னு சொல்லுவார். ஆவியானவர் உன் கை தளர்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஆசா ராஜாவை கூப்பிட்டு, யூதா மனுஷரை கூப்பிட்டு, சபையை கூப்பிட்டு, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ உன் கைகளுக்கு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ கைகளை தளர விட்டுறாத. நீ ஏன் தளர்ந்து போக காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். ஆமென். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில். அப்ப இந்த ஜனத்துக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? அவர்கள் விட்டு விட்டார்கள். இவர்கள் ஏன் சோர்ந்து போயிட்டோம்? ஏன் கை தளர்ந்து போச்சு? ஏன் நமக்கு சோர்வு வருது அப்படின்னா, இன்னும் சரியாக கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரமா தேடல. இப்ப ஆவியானவர் மூலமா ஆண்டவர் அங்க சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஜெபிச்சா அவர் உங்களோட இருப்பார், நீங்க வேதத்தை வாசிச்சா அவர் உங்களோட பேசுவார். ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க கைகள் சோர்ந்து போயிருது. உங்க கைகள் தளர்ந்து போக காரணம் என்ன? ஏன் தெரியுமா? அப்போ விட்டு விடுவார். அடுத்த வசனம் வாசிங்க.
இஸ்ரவேலிலே எங்க எனக்கு இந்த வசனம்லாம் ரொம்ப டீப்பா இருக்கும், இதிலே பேசலாம்னு எனக்கு தோணும். ஆமென். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் இஸ்ரவேல் கர்த்தரை ஆராதிக்கணும், அப்படிதானே? யூதா கர்த்தரை துதிக்கணும், அப்படிதானே? ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தணும், மகிமை செலுத்தணும். ஆனா இங்க இஸ்ரவேல்ல ஒரு ரொம்ப பாருங்க, அநேக நாளாய் மெய்யான தேவன், இது அவங்களுக்கு தெரியவும் பெரிய மிஸ்டேக் அதுதான், பெரிய காரியமே அதுதான். கர்த்தரே இல்லாம இஸ்ரவேல் ஜனம் இவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கு. ராஜா ஏங்கி கொண்டிருக்கிறார், குடும்பம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? நல்லா வாசிங்க. அநேக நாளாய், அப்ப மெய்யான தேவனும் இல்லைன்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? உண்மையான இயேசு அங்க இல்ல, அவர் வாசப்படிக்கு வெளியே நிக்கிறார். ஹலோ ஹலோ, கவனம் கவனம். சிம்சோனுக்கு கர்த்தர் தன்னை விட்டு விலகினது சிம்சோனுக்கு தெரியவில்லை. நிறைய பேருடைய நம்ம வீட்டோட நம்ம கூட கர்த்தர் இருக்கிற நினைச்சிட்டு இருக்கோம். இஸ்ரவேலுக்கு ரொம்ப நாளா தெரியல, ரொம்ப நாளா தெரியல இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று. அநேக நாளாய் தேவன் இல்லை, இன்னும் சொல்ல போனா மெய்யான தேவன் இல்லை. அப்ப இவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ ஒண்ணு தெய்வத்தை போலவே ஏதோ ஒண்ணு அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க தேவனை ஆராதிக்காம இல்ல, இப்படி சொல்றேன், கோயிலுக்கு போகாம இல்ல, அவங்க காணிக்க கொடுக்காம இல்ல, கை தட்டாம இல்ல, பாட்டு படிக்காம இல்ல, ஆனா தேவன் இல்ல. அப்ப இவங்க செய்யற ஆராதனை யாருக்கு? இவங்க கொடுக்கிற காணிக்கை யாருக்கு? இவங்க செய்யற ஊழியம் யாருக்கு? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, வேதமும். இன்னைக்கு பிரசங்கம் நிறைய கிடைக்கு, பிரசங்கம் குப்பை மாதிரி இருக்கு யூடியூப்லயும் அங்க இங்கேயும், ஆனா உபதேசம் இல்ல. உபதேசம் தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உபதேசிக்கிற ஆசாரியன், உபதேசம் உபதேசம் என்ன சீர்திருத்துறதுக்கு தான் உபதேசம், என் தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் உபதேசம், என்ன பரிசுத்தமாக்குவதுதான் உபதேசம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா இந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு ஆளு இல்ல, இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு பிரசங்கிக்கிற ஆசாரியனும் இல்லை, பிரசங்கிக்கிற ஆசாரியனும் இல்ல. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு சத்தியம் வேணுமா, தீர்க்க தரிசனம் வேணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு சத்தியம் வேணுமா, தீர்க்க தரிசனம் வேணுமா? ஏன்னா கடைசி காலத்துல தேவன் பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு சபைக்கு அனுப்புனார் தெரியுமா? எதுக்கு அனுப்புனாரு? சத்தியத்தை அறிவதற்கு. இரண்டாவது, சத்திய ஆவியாகிய அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். தட் இஸ் உபதேசம். உபதேசம் வந்தா ஒரு மனுஷனை குத்தும், உபதேசம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனை வெட்டும். அங்க பேதுரு எந்திரிச்சு சொல்லுகிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவங்க மிஸ்டேக் அப்படியே சுட்டி காட்டினான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அத்தனை பேருக்கு என்ன வரணும்? கோபம் வரணும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் என்ன செய்யும்? உபதேசம் குத்தும், குத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க பாருங்க, ரொம்ப நாளா கர்த்தரை விட்டு விலகியாச்சு.
உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. வேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கையா? நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா? ஒரு வேத வசனத்தை கை கொண்டு நடப்பதற்கு தானே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு பேரே என்ன பேர் தெரியுமா? வேதக்காரன். நமக்கு பேரே என்ன பேரு? இப்பெல்லாம் விசுவாசின்னு வந்தாச்சு, இப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா உண்மையில நமக்கு பேரு வேதக்காரர்கள். வேதத்தை கையில் ஏந்தி வேதத்தின் வழிமுறைகளை கொண்டு வாழுகிறவர்கள். ஆமென். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலில என்ன கிடையாது? நெடு நாளாய், அநேக நாளாய் மெய்யான தேவனே இல்லை. பட் ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு, காணிக்கை உண்டு, சாப்பாடு உண்டு, கன்வென்ஷன் உண்டு. ஹலோ, நிறைய கன்வென்ஷன்கள்லாம் நடக்கு. சாரி டு சே திஸ், பட் கன்வென்ஷனில் கர்த்தர் இல்லை. நானும் ஒரு கன்வென்ஷன் நடத்த வேண்டுமே என்று நடத்துகிறவர்கள் உண்டு. நீங்க ரொம்ப நிறைய பேருடைய ஜெபத்துல கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? என்ன கொடுக்க மாட்டாரு? ஏசாயா 1:18 சொல்லுகிறது, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். நீ எவ்வளவு பெரிய நீண்ட ஜெபம் பண்ணாலும் சரிதான், உன்கிட்ட அக்கிரம சிந்தையை நீ மாத்தாம வந்து முழங்கால போட்டு இறங்கும் இறங்கும் எழுப்புதலை தாரும்னு சொல்லி நீ முட்டி மோதி நீ அழுதாலும் சரிதான், மிகுதியாய் நான் கேளேன். நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் இல்லாத ஜெபங்கள் உண்டு. அப்ப இவங்க யார்கிட்ட ஜெபிக்கிறாங்க? இவங்க ஜெபத்திலேயே சாத்தானுக்கு பிரியம் உண்டு. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். வேதம் இல்லாம, அந்த வசனத்தின் ஒழுங்கின்படி இல்லாத எந்த பலியும் எந்த ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு அருவருப்பானது. யோபுவின் இடத்துல 3 நண்பர்கள் வந்தார்கள். 3 நண்பர்கள் வந்தார்கள். 3 பேரும் இருந்து யோபு கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேசினாங்க சொல்லுங்க? என்ன பேசினாங்க? அவங்கள குற்றம் பாருங்க. அவங்க பேசும்போது எப்படி தெரியுமா? நீர் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவங்க பேசுனதெல்லாம் யாரை பத்தி? ஆண்டவரை பத்தி. அவங்க பேச, நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நீதிமான கைவிட மாட்டார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் அந்த ஜனங்களுக்கு நியாயம் இல்லாம ஒரு காரியத்தை நீதி செய்கிற தேவன். எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க பேசுனதெல்லாம் யாரை பத்தி? ஆண்டவரை பத்தி. யாருக்கிட்ட? யோபு கிட்ட உட்கார்ந்து ஃபுல்லா பேசினாங்க, அப்படித்தானே? அப்போ அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், வசனத்தை தெரியுது, ஜெபம் தெரியுது, எல்லாம் தெரிஞ்சுட்டு 42ஆம் அதிகாரம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோபு நிதானமா பேசின மாதிரி நீங்க எல்லாரும் நிதானமா பேசல, உங்க மேல எனக்கு கோபம் வந்துட்டு. நீ பேசுனது என்ன பத்தி தான், ஆனா நீ நிதானமா பேசல. ஹலோ, அப்போ அந்த டாக்கிங், அந்த பேச்சு, அந்த ஜெபத்துல கர்த்தருக்கு பிரியம் இருந்துச்சா? இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்க மேல எனக்கு கோபம் வருது யோபு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமே அவங்க ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன், அவங்க பலி செலுத்துறா நான் கேட்க மாட்டேன். இப்ப யார் ஜெபம் பண்ணணும்? யோபு ஜெபம் பண்ணணும். யோபுவின் முகத்தை பார்த்து நான் அவங்க பாவத்தை மன்னிப்பேன். என்ன அர்த்தம்? இன்டைரக்டா கர்த்தர் சொல்றாரு, அவங்க 3 பேரையும் ஜெபம் பண்ண சொல்லாத, அவங்க ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த பைபிள் அப்படி இருக்குன்னு தெரியும்? யோபு 42ஆம் அதிகாரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. யோபுவோட எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் கோபம் மூழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல, ஆதலால்
7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு அடுத்த வசனம் வாசிங்க வாசிங்க. ஏன் நீங்க ஆக்சுவலா ஆண்டவர் யார்கிட்ட பேசினார் இந்த வார்த்தையை? யோபுவோட பேசின பின் எலிப்பாச நோக்கி சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? எலிப்பாசுங்கிற அவன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்றாரு. எலிப்பாஸ்ட சொல்லும் போது, எலிப்பாசே நீ 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் எடுத்துக்கொண்டு நீங்க 3 பேரும் வந்து என்கிட்ட வந்து பலி செலுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களை மன்னிப்பேன் தான் சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? சொல்லுங்க, ஏன் சொல்லல? முதல்ல உன் அக்கிரம சிந்தையை எடுத்து போடு. நீ பேசுறது பூரா விரோதமா இருக்கு. நீ இந்த வாயோட என்கிட்ட ஜெபம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்துல தேவன் பிரியப்படல. இல்ல சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை மன்னிப்பேன். ஹலோ, சிலருடைய முகத்தை பார்த்து தான் சிலரை விட்டே வச்சிருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க, சிலருடைய முகத்தை பார்த்து தான் சிலரை விட்டே வச்சிருக்காரு. சில கணவரை பார்த்து தான் சில மனைவியை விட்டே வச்சிருக்காரு, பிள்ளைகளை விட்டே வச்சிருக்காரு. சில மனைவியை பார்த்து தான் சில கணவரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் விட்டே வச்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஆனா ஐக்கியம் நல்லா இருந்துச்சுல்ல? அவங்க 4 பேர் யாரு? அவங்க 4 பேர் யாரு? ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதானே? அவங்க உட்கார்ந்து பேசுறதெல்லாம் யாரை பத்தி? வசனத்தை பத்தி. வசனத்தை பத்தி. கிட்டத்தட்ட 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு 42ஆம் அதிகாரம் வரைக்கும் யார் பேச்சு தான்? பயங்கர டீப்பான பேச்சு. உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம், பல மணி நேரம் டாக்கிங். பட் கர்த்தர் சொல்லிட்டாரு, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? ஏன்? அங்க நிறைய இடங்கள்ல கர்த்தர் வாசப்படியில நிக்கிறார். நிறைய இடங்கள்ல கர்த்தர் எங்க நிக்கிறாரு? அல்லேலூயா. உபாகமத்துல வாசிக்கிறோம், உன்னில் உள்ள அசுத்தத்தை கண்டு உன் கர்த்தர் உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருப்பதாக. எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? உபாகமம் 23 நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. 14. சூப்பர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். வீட்டுல பேச்சு சரியா இருக்கட்டும், அப்பதான் கர்த்தர் இருக்க முடியும். பாளையத்துக்குள்ள அசுசியான காரியம் உள்ள வந்துட்டா கர்த்தர் வெளியே தான் நிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனம். இங்க கர்த்தரை விட்டாச்சு. ஆசா ராஜா கிட்ட வந்து அந்த அந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறாரு. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர்கள் வெளியே நிற்பார். உங்க பாளையம் சுத்தமா இருக்கா? உங்க வீட்டில் உங்க பேச்சு சுத்தமா இருக்கா? கர்த்தர் உங்க கூட இருக்காரா? இதுல நீங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே இல்லாம ஜெபம் நடத்தி என்ன செய்ய? அப்ப நீங்க செலுத்துகிற ஆராதனை, நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க பண்றதெல்லாம் யாருக்கு? இஸ்ரவேல்ல அநேக நாளாய் அப்படி நடந்திருக்கு. இஸ்ரவேல்ல ரொம்ப நாளா. கைகளை உயர்த்தி எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. 15:7. 2 நாளாகமம் 15:7. கர்த்தர் சொல்றாரு, இப்ப லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு நான் தர்றேன். என்ன சொல்றாரு? உன் கை என்ன செஞ்சிடாத, நெகிழ விடாம திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். போனது போகட்டும், நீ மனம் திரும்பிரு.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த 4ஆம் வசனத்துல தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடி இருப்பா, உன் கையை நெகிழ விட்டுறாத. நீ கொஞ்ச நாளா எல்லாம் போயாச்சு உண்மைதான், ஆனா நீ கர்த்தரை தேடி திரும்பவா, நீ கர்த்தரிடத்துக்கு திரும்பு, நீ கர்த்தரிடத்துக்கு திரும்பு. கர்த்தர் சொன்னார், உன் கையை நெகிழ. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயாசங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உன் கையை நெகிழ விட்டுறாத, கர்த்தரை தேடு, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்து, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்து. அவர் தான் கூட இருக்கணும், அவர் தான் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, என் பிரேயரை கர்த்தர் கேட்பார். என்கிட்ட அக்கிரம சிந்தை கிடையாது, நான் யாருக்கு விரோதமா சிந்திக்கல, யாருக்கு விரோதமா பேசல, யாரை பத்தியும் பேசல. என் ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப புரியும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம அறியாம நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதியில செஞ்ச அந்த கிரிய அதை கர்த்தர் நினைச்சு சொல்றாரு, உன் கைகளின் கிரியைய நீ விட்டுறாத, அதுக்கு நான் ஒரு பலன் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் போலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் அந்த கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்ல கவனிங்க, இது ஏற்ற காலம் என்பது கர்த்தருடைய வேலை. ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார், என் வேலை இன்னும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நேரா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்காரு. அது ஏற்ற அவர் வேலையில, நீங்களா எதிர்பார்க்கிற வேலை கிடையாது, நான் எதிர்பார்க்கிற வேலை கிடையாது. அது கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்காரு. அவர் வேலையில அவருக்கு சித்தமானதை அவர் சரியாய் செய்வார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஏற்ற காலம், ஏற்ற காலம், எந்த காலம் எப்போ எதை செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? அடங்கி இருக்கணும். அடங்கி எங்க இருக்கணும்? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். சரி, அது ஒரு பெரிய டாபிக். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்ற ஏற்ற காலத்தில். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமா நடப்பிப்பேன். சரியான டைம்ல ஸ்பீடா நடப்பிப்பாராம். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? சரியான டைம்ல, ப்ராப்பர் டைம்ல, ஸ்பீடா. தீவிரமாய்க்கு என்ன அர்த்தம்? ஸ்பீடு. அப்ப குயிக்கா. அப்படின்னா அவர் அந்த ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆயிரங்களாய் பெருகச் செய்கிற அந்த வாக்கு தத்தத்தை தீவிரமாய் நடப்பிப்பார். நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கை என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லி நீங்க ரொம்ப தளர்ந்து போயிருக்கீங்க, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எது வேணுமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எது வேணுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில். கைத்தட்டி பாடுங்க.
இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கைகளை தட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென், ஆமென். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. இந்த நாட்கள்ல தான் ஆமென் புதிதாக்கப்படுகிற. சோர்ந்து போகாதே, சோர்ந்து சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. சந்தோஷமா சொல்ல, கிறிஸ்துவின் நெருக்கப்பட்டால் பாக்கியமே. சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பாடுவோம். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சகோதரர் கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னவன் இயேசு வருகையிலே, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. இயேசுவே அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கி. ஹல்லேலூயா. 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 நல்ல கைகளை வெட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, பாருங்க, உங்க கைகளை பக்கத்தில் கை பிடிச்சிடுங்க. ஏன் இப்படி தளர்ந்து போயிருக்கீங்க? கையை ஸ்ட்ராங்காக பிடிங்க. அந்த எலும்பு விரலில் 1-2 உடையட்டும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி உடச்சிருங்க. இங்கெல்லாம் கையே இல்லையா? கொஞ்சம் பிடிங்க பார்ப்போம். நல்லா பிடிச்சி உடைங்க பார்ப்போம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் கெட்டு போட்டுட்டு வரணும். ஹல்லேலூயா. உங்கள் கைகளை தளர விடாதீங்க. ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். ஏசாயா 35:3. Isaiah chapter 35 verse 3 and 4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம்லாம் எனக்கு பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. ஆமென். பக்கத்துல பாருங்க, பதறி போயிருக்கான்னு பாருங்க. ஏதாவது மனம் பதறி போயிருக்கா? பக்கத்துல பாருங்க, பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமான்னு தெரியலையே. மனம் பதறி போயெல்லாம் இருக்கு. ரிசல்ட் வேற வரப்போகுது. ஆமென். மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆமென் ஆண்டவர் சொல்றார். ஆமென். என்ன சொல்றாரு?
பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க, கொஞ்சம் பயப்படாம சொல்லுங்க. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பாருங்க, இதோ அதுல அந்த 2 வார்த்தை பாருங்க. உங்கள் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த மூஞ்ச பாருங்களேன், இந்த மூஞ்ச பாருங்க. உங்கள் தேவன். கொஞ்சம் பார்த்து நீட்டி சொல்லுங்க. உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட, உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். அவரே வருவார், வேற யாரையும் அனுப்ப மாட்டார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சூப்பர்ல. இப்ப கர்த்தர் உன் கையை தளர மட்டும் விட்டுறாத. ஏன்னா அவர் வரப்போறார், அவரே வரப்போறார். வேற தூதனெல்லாம் அனுப்ப மாட்டாரு, வேற பாஸ்டரெல்லாம் அனுப்ப மாட்டாரு, வேற யாரையும் அனுப்ப மாட்டாரு. அவரே வருவாராம். கைகளை உயர்த்தி, நீ தளர்ந்து போகாம மட்டும் இரு, அவரே வருவாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தளர்ந்து மட்டும் போகாத, அவரே வருவார். ஏன் வருவாரு? உன் நீதியை சரிக்கட்ட வருவார். நீ என்னென்னலாம் இதுவரைக்கும் கேள்வி வச்சிருக்கியோ அம்பட்டுக்கும் பதில் கொடுக்க வருவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீதியை சரிக்கட்ட, ரட்சிக்க கர்த்தர் வருவார். ஆமென். உங்க கையை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? தளர விடக்கூடாது. இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே போறோம். நீங்க அதி சீக்கிரத்தில் நீங்கி விரும்பணும்னா பிரசங்கம் நீங்கிரும்னு நீங்க நினைச்சீங்கன்னு நினைங்க. அல்லேலூயா. ஆமா, பட் இப்பதான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. நீங்க ஒரு ஆமேன் சொன்னா தொடங்கலாம், அல்லேலூயா சொன்னா ரொம்ப வேகமா போகலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் கைகளை, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை. அப்போ அந்த கைகளை திடப்படுத்துங்கன்னு அவர் எதை சொல்றாரு? பிரேயர், ஜபத்தை. உங்க ஜபத்தை பலப்படுத்துங்க. தளர்ந்து போன உங்கள் கிரியையை நீங்க திடப்படுத்துங்க. இதுவரைக்கும் இந்த விசுவாச ஓட்டத்துக்காக, இந்த கர்த்தருக்காக, சத்தியத்திற்காக, ஊழியத்துக்காக நீங்க என்ன கிரியை செய்தீர்களோ அதை தளர விடாம நீங்க போங்க. ஆமென். ஏன் தெரியுமா? ஆமென். நீ தளர விட்டா தோத்து போயிருவ. உனக்கு ஒரு அறுப்பு இருக்கு, உனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு. ஆமென். உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நீ இப்ப அறுக்க வேண்டிய நேரம், நீ இப்ப பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீ தளர்ந்து போகாதே. அதனாலதான் பைபிள் அங்க சொல்லுகிறது, அந்நாளிலே, அந்த நாட்களிலே நீ தளர்ந்து போறாத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு நல்ல ஒரு பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லி நான் உள்ள போறேன் பாருங்க. அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா சாப்டர் 3 verse 15. நல்ல அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை எந்த நாட்களில் அப்படின்னு சொன்னா, எந்த அந்நாளிலே ஆரம்பிக்கு. 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? அந்நாட்களிலே. அப்ப இந்த 5வது மாதத்திலே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னா, அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நியாயப்படி பார்த்தா இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யப்படணும்? தண்டிக்கப்படணும். நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் ரெடியா இருக்கு. ஆக்கினைகளை அகற்றின்னு அவர் சொன்னாலே என்ன அர்த்தம்? உன் மேல என்ன இருக்கு? கேஸ் பெண்டிங் இருக்கு, உன் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உனக்கு தண்டனை தான். சாட்சியெல்லாம் சொல்லியாச்சு, ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யுது? காத்திருக்கு. ஐயோ, முக்கியமான வசனம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடாம விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உனக்கு ஒரு தண்டனை காத்திருக்கு, உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. இந்த நாள்ல பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன் தண்டனையை கேன்சல் பண்ணிடுறேன். ஹலோ, சிலருடைய பாவங்களுக்கு தக்கதா கர்த்தர் தண்டனை செய்ய அவர் நேரிட நேர்ந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் அதை அகற்றி விடுகிறேன்.
உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உனக்கு வருகிற தண்டனை நீக்கப்படுகிறது. ஒருவேளை இதனால இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சில காரியத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் தண்டனைகளை கர்த்தர் அகற்றி விடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, இந்த 4 மாதங்களிலே, இத்தனை ஆண்டுகளிலே, ஐயோ நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ, எனக்கு தண்டனை வந்துருமோ, எனக்கு நியாய தீர்ப்பு வந்துருமோ, என் பிள்ளைகள் மேல வந்துருமோ அப்படி கவலைப்படுவாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் போராடிக்கிட்டே இருந்துச்சுல, கர்த்தர் சொல்றார், அது விலக்குறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு தூரமாக்குகிறார். நல்ல கைகளை தட்டி, இதுவரைக்கும் வந்த போராட்டம், இதுவரைக்கும் வந்த பிரச்சனை, சத்துருவினால் வரவிடப்பட்ட சில பொல்லாத காரியங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்குகிறார். இந்த 5வது மாதத்தை கர்த்தர் புதிதாய் தொடக்கி தருகிறார். இந்த 5வது மாதத்தை உன்னை பரிசுத்தமாக்கி கர்த்தர் உன்னை தொடக்குகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை கர்த்தர் விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், பயப்படாத, தூரம் போயிட்டார் நினைச்சல்ல, கர்த்தர் சொன்ன உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த 4 மாதங்களும் உன்னை தொடர்ந்த சில தீங்குகள், உன்னை தொடர்ந்த சில ஆபத்துக்கள், சில போராட்டங்களை கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே உன் கண்ணுக்கு முன்னாலே அது வராது, நீ காணாதிருப்பாய். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்நாளிலே, எந்த நாளிலே? அந்நாளிலே உன் ஆக்கினிகளை அகற்றி விட்டு உன் சத்துருவை விலக்கி கர்த்தர் உன் நடுவில் வந்து இருந்து, இனி தீங்கை காணாதிருப்பாயின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்நாளிலே எருசலேமை பார்த்து நீ பயப்படாத, சீயோனை பார்த்து உன் கையை மட்டும் தளர விட்டுறாத. கர்த்தர் உனக்குண்டான எல்லா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டார். உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டார். உனக்கு இருந்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். உன் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி விட்டார். எங்கேயோ இருந்த கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிற எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கையை மட்டும் தளர விட்டுறாத. ஆமென். நான் வந்துட்டேன். உன் கையை மட்டும் நீ தளர விட்டுறக்கூடாது. தளர விட்டா என்ன ஆகும் தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் தேவனுடைய கோலை, நல்ல பாருங்க 11:12 வாசிங்க. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஏன் கையை தளர விடக்கூடாது? மோசே கைகளை உயர்த்தி இருக்கையில், அவன் தன் முழங்காலை முடக்கி தன் கைகளை உயர்த்தி இருக்கையில் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனா கை தளர்ந்து போய் அவன் சோர்ந்து போய் அவன் கையை கீழே விடுகிற போது யார் ஜெயிக்கிறா? அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று,
பாத்தீங்களா என்ன ஆயிப்போச்சு, என்ன ஆயிப்போச்சு? இப்ப நல்லா எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க. ஒருத்தருக்கு புரியலையா? புரியாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் கிடக்கு. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்துல போகும். ஆமென். 11 தாண்டிட்டா எல்லாருக்கும் படக்கு படக்குன்றோம்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ செல்வம், அல்லேலூயா. சந்தோஷ், அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லணும்ல, அல்லேலூயா. ஆமென். மோசேயின் கைகள், அவன் கை என்ன செய்தான்? இப்ப தளர விடுறான், தளர விடுறான். இவன் உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேலர் யோசுவா தலைமையில அந்த யுத்தம் என்ன செய்து? அடிச்சு நொறுக்குது. எல்லாரும் என்ன செய்து? வெட்டி வீழ்த்துது. எல்லா இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மோசேயின் கைகள் அசந்து கீழே வரும்போது இப்ப இஸ்ரவேலர் தோக்குறான். யார் ஜெயிக்கிறா? இப்ப ஏன் கை தளரக்கூடாது? ஏன் கை தளரக்கூடாது? அமலேக்கு உன்னை மேற்கொண்டுருவான், அமலேக்கு உன்னை மேற்கொண்டுருவான். அமலேக்க நீ மேற்கொள்ள விடக்கூடாது. உன் கை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணும். உன் கையை நீ தளர விடவே கூடாது. அப்படியானால் உன் ஜெபத்தை நீ தளர விடவே விடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோசுவா யுத்தம் பண்ணுங்க. பைபிள் அந்த அழகா அழகா பாருங்க. அங்க யோசுவா தலைமையில அங்க சிலரை தெரிந்து கொண்டு அங்க யார் யுத்தம் பண்ணுனா? யுத்தம் பண்ணினது யாரு? யோசுவா தலைமையிலான ஆட்கள் அமலேக்கோட யுத்தம் பண்றாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப யோசுவாவும் அவன் தலைமையிலான டீமும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா சொல்லுங்க, ஜெபம். யாருடைய? மோசே கைகள் உயர்த்தப்பட்டதுனால யோசுவா ஜெயிக்கிறான். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் ஜெயிக்கிறீங்கன்னா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் கையை உயர்த்துறாங்க. கையை கீழே போட்டாச்சுன்னா நீங்க தோத்துருவீங்க. உங்க சக்சஸுக்கு பின்னால மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. மோசே கை இப்ப கீழே விழுந்துட்டுனா என்ன செஞ்சிருவான்? தோத்துருவான், தோத்துருவான். நீங்க ஜெயிக்க காரணம் என்ன? உங்க திறமையா? யோசுவா யுத்த புருஷர்னாலயா? யோசுவாக்கு நல்ல யுத்தம் தெரியுங்கிறதுனாலயா? உங்க பிசினஸ் நல்லா ஓட காரணம் என்ன? நீங்க பாதுகாப்பா போயிட்டு வர காரணம் என்ன? உங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேற காரணம் என்ன? நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைய காரணம் என்ன? மோசே கைகளை உயர்த்தி நிற்கிறான். மோசே மட்டும் சோர்ந்து அவன் கையை தளர விட்டா ஒவ்வொருத்தரும் தோத்து விழுந்துருவான். யோசுவாவா இருந்தாலும். நீங்க உயர்த்தப்படுவதற்கு காரணம் யாரு? நீங்க உயர்த்தப்படுவதற்கு காரணம் யாரு? உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள். உங்க திறமைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நோ, வசனம் தெளிவா சொல்லுது. மோசே கையை உயர்த்தினா யோசுவா தலைமையில் டீம் ஜெயிக்கும். மோசே கையை கீழே போட்டார்னா தோத்துருவான். யார் மேற்கொண்டுருவா? அமலேக்கு மேற்கொண்டா. இப்ப நல்லா புரியுதா? நீங்க ஜெயிக்கிறது உங்களுக்கு திறமை நினைக்கீங்களா? உங்க திறமை நினைக்கிறீங்களா? கர்த்தர் தெளிவா பேசுறார். ஆமென். மோசேயை பார்த்து சொல்றார், மோசே நீ கையை கீழே போட்டா உன் ஜனம் தோத்துரும், உன் ஜனம் தோத்துரும். நீ தளர விட்டுறாத, நீ தளர விட்டுறாத. நீ தளருகிற அளவுக்கு, உன் கையை தளருகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரலாம். நீ அசந்து போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரலாம். ஆனா யுத்தம் இன்னும் முடியல, யுத்தம் இன்னும் முடியல. உன் கை சோர்ந்து போயிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது பாருங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் ஆரோனும் ஊரும், ஒருவன் ஒரு பக்கத்திலும் மறுவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான், முறியடித்தான். நல்லா கவனிங்க. இப்ப மோசேயின் கைகள் சோர்ந்து போன உடனே
அந்த 2 பேரும் இல்லைன்னு வைங்க, அந்த ஆரோனும் அவன் பேர் என்ன, இன்னொருத்தன் பேர் என்ன, ஊர், ஆரோனும் ஊரும் வந்து உடனே தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு. மோசே தளர்ந்துட்டா சபை அவுட்டு, தலைவர் தகர்ந்துட்டா குடும்பம் அவுட்டு. இப்ப அவுட் ஆக விடக்கூடாது. யார் தேவை சபைக்கு? யார் தேவை சபைக்கு? ஒரு கல்லை கொண்டு வருகிறவங்க தேவை. எதை கொண்டு வரணும்? சோர்ந்து போயிட்டாரு, நிக்க பலன் இல்லாம இருக்காரு, இப்ப என்ன செய்யணும்? ஒரு கல்லை கொண்டு வந்து முதல்ல அவரை உட்கார வைக்கணும். நிறைய ஆழமான காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அவரை கல்ல உட்கார வைக்கணும். 2வது, அவர் கை 2 கையும் தாங்கி பிடிக்க. நீங்க தாங்கி பிடிக்கிறாளா இல்ல நீங்களே வெட்டுறாளா? நீங்களே போட்டு தள்ளுற ஆளா? சபைக்கு நீங்க தாங்குற ஆளா இல்ல வேற யாராவது ஆரோன் மாதிரி வேற யாராவது வரட்டும், நான் ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்கிறேன்? இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து போய் கூட கூடாது. ஹலோ பிள்ளைகளா, உங்க பெற்றோர் தளர்ந்து போக கூடாது. உங்க பெற்றோர் தளர்ந்து போகும்போது பிள்ளைகள் 2 பேரும் ஸ்டாண்டு கை கொடுக்கணும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கை கொடுக்கணும், தூக்கி பிடிக்கணும். ஏன்னா அப்பா இல்லைன்னா குடும்பம் இல்லை, அம்மா இல்லைன்னா குடும்பம் இல்லை. பிள்ளைங்க நினைக்கணும், பிள்ளைங்க நினைக்கணும், அவங்க கையை உயர்த்தினாதான் நீங்க படிப்புல ஜெயிக்க முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய முடியும். என் திறமையினால நான் படிச்சு எழுதி, என் திறமையினால நான் முடிச்சு நான் சம்பாத்தியம் பண்ணிடுவேன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் இருப்பாங்களான்னா அவங்கள சோர்ந்து போக விடாம தாங்கி பிடிக்கணும். கைகளை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்க. சபையில அப்படித்தான், சபையில தாங்கி பிடிக்கணும். கல்லை தூக்கிட்டு வர சபையில பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. சபையில ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போற விசுவாசி எங்க கல்லை கொண்டு வருவான்? எங்க ஒரு ஆரோட போல கையை பிடிப்பான்? ஒரு டீம் இப்ப புதுசா எழும்பி இருக்கு, என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும். உங்களை ஆரோன மாதிரி பயன்படுத்த முடியுமா? ஊரை மாதிரி பயன்படுத்த முடியுமா? நீங்க சபைக்கு ஒரு கல்லை கொண்டு வர ஆளா? தாங்கி பிடிக்கிற ஆள் எங்க? எந்த ஜெபம் வச்சாலும் அந்த ஜெபத்துல வந்து நின்னு போராடி பாஸ்டருக்கு தோள் கொடுக்கறான் பாருங்க, அவன் தான் தாங்கி பிடிக்கிறவன். சும்மா ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்தமா இருக்கிற ஆட்கள்லாம் தாங்கி பிடிக்கிற ஆளு இல்ல. மோசையின் கைகள் அசந்து போகவே சில கூட்டம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சபையின் ஜெயம், ஒரு குடும்பத்தின் ஜெயம் தூக்கி கைகளை உயர்த்தி நிக்கிறவங்க மேல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உன் கை என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து. கர்த்தர் சொல்றாரு எப்பெல்லாம் பாருங்க, அந்த வசனத்துல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லுகிறார், 14ஆம் வசனம். இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி. நல்ல கவனிங்க, ஜெபம் இல்லாம ஒண்ணு நடக்காதுன்னு உன் பிள்ளைகள் கேட்கிற மாதிரி சொல்லு. யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி. ஏன் யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசிக்கணும்? மோசே, உனக்கு அடுத்தால யாரத்தான் வரப்போறான்? யோசுவா தான் வரப்போறான். இப்ப இந்த இத யோசுவா அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியும்ங்கிறதுனால போய் யுத்தத்துல ஜெயிக்கல, மோசே ஜெபம் பண்ணதுனால தான் நம்ம ஜெயிச்சோம்ங்கிறது யோசுவா காது கேட்க வாசி. உங்க பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும்? காது கேட்க சொல்லணும். ஜெபம் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. உங்களுக்காக கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஊழியர்கள் இல்லைன்னா ஒன்னும் சொல்லுங்க. ஒரு பருப்பும் ஒரு பருப்பும் பெரிய பருப்புன்னு நினைப்போம்.
ஒரு பருப்பு வேவாது. ஜபம் இல்லைன்னா பக்கத்தில் கைப்பிடிங்க. ஜபம் இல்லைன்னா ஒரு பருப்பு வேவாது. இப்போ ஓடுறது எதை வச்சு ஓடுதப்போ? ஓடுறது எதை வச்சு ஓடுது? நம்ம வண்டி எதை வச்சு ஓடுது? கைகளை உயர்த்துற ஒருத்தர் நிற்கிறான். மோசே நிற்கிறான். மோசே நிற்கிறான். கற்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். உன் பிள்ளைகளுக்கு காது கேட்காத வாசி. யோசுவா காது கேட்காத வாசி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ஜெயக்கொடி. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமேன் சொல்லுங்க. இப்ப கை தளர்ந்து போகலாமா? கை தளர்ந்தா என்ன ஆயிருவோம்? கை தளர்ந்தா என்ன ஆயிருவோம்? தோத்து போயிருவோம். சரி, சொல்லவா வேண்டாமா? சொல்லவா? யாரு நம்ம தோத்துருவோம்னா யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? அமலேக்கு ஜெயிப்பா. யார் இந்த அமலேக்கு? யார் இந்த அமலேக்கு? யாரு சிஸ்டர்? மாம்சம். அமலேக்கு என்றால் மாம்சத்துக்குரியவன். அடையாளம் எங்க இருக்கு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 36 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. Genesis chapter 36 verse 12. ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றான். அமலேக்கு தானே மேற்கொண்டான். இந்த அமலேக்கு யாருடைய சந்ததி? ஏசாவின் சந்ததி. என்ன சொல்லுங்க? அமலேக்கு யாருடைய சந்ததி? ஏசாவின் சந்ததி. ஏசா என்ன செஞ்சா? சூப்பர். ஏசா ஒருவேளை கஞ்சிக்காக எதை வித்துட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். ஆமென். வயிற்றுக்கு பழச்சிட்டான். என்ன வாசிக்கலாம்? எபிரேயர் 12 அதிகாரம். எபிரேயர் 12 அதிகாரம். கண்டுபிடிச்சாச்சா? பாருங்க. 16 12 16. எபிரேயர். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஏசாவின் சந்ததியில வந்தவன் தான் யாரு? அந்த சந்ததிக்கு ஏசாவுக்கு என்ன பேரு? சீர்கெட்ட சந்ததி. என்ன சந்ததி? சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன். அவனுக்கு கிடைச்ச கிருபையை வித்துட்டான். வித்து என்ன வாங்கினா? ஒருவேளை சாப்பாட்டை வாங்கினா. இன்னைக்கு நமக்கு சோறு கிடைச்சா போதுமா? பணம் கிடைச்சா போதுமா? வீடு வாசல் நகை நட்டு கிடைச்சா போதுமா? இதுக்காண்டி இயேசு விட்டுருவீங்கல்ல? இதுக்காண்டி இயேசு விட்டுருவோமா? அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது அமலேக்கு மேற்கொள்றான். யார் மேற்கொள்றா? அமலேக்கு ஏசாவின் சந்ததி. ஒருவேளை சோத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ஸ்தானாபதி என்கிற அந்த ஸ்தானத்தை இழந்தவன் கிருபையை இழந்துட்டான். மேல வசனம் சொல்லுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன இழந்துட்டான்? கிருபை இழந்துட்டான். ஹலோ, பெற்றுக்கொண்ட கிருபை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் நல்ல ஜெபிக்க கிருபை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஊழியம் செய்ய கிருபை கொடுத்திருக்கிறாரு, சண்டே கிளாஸ் எடுப்பதற்கு, விபிஎஸ் எடுப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அங்க வந்து நம்ம ஊழியம் செய்ய மாட்டோம். ஏன்? அமலேக்கு மேற்கொள்றான்.
உபவாச ஜெபத்துக்கு வந்து நல்லா ஜெபிக்க முடியும், ஆனா நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? அமலேக்கு மேற்கொள்றான், மாம்சத்துக்குரியவன் மேற்கொள்றான். மாம்சத்துல யோசனை. யாரை தேடுறீங்க? யாரை சேவிக்கிறீங்க? கர்த்தரை தேடுறீங்க, கர்த்தரை சேவிக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கத்தானே வர்றீங்க. பிற என்ன மனுஷர் முகத்தை பார்க்கிறது? கிருபை இழந்த மாம்சத்துக்காக. இப்ப மாம்சம் நமக்கு எது அது கிடைக்காது, நமக்கு அது வித்து போட்டுறாதீங்க. கிருபைய கிடைச்ச கிருபெல்லாம் நஷ்டமாய் போயிட்டு இருக்கு. கிடைச்ச அபிஷேகம் எல்லாம் நஷ்டமாய் போயிட்டு இருக்கு. அமலேக்கு மேற்கொள்றான். அமலேக் இப்ப மோசேக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அமலேக்கு ஜெயிக்க விடக்கூடாது. ஏசாவின் சந்ததி என்ன சந்ததி? அவன் வயிற்றுக்காக வாழ்றவன், கர்த்தருக்காக சும்மா பேருக்கு தான் சொல்லுவான். ஆமா, வாழ்ந்தாலும் உம்மோடு தான். ஆனா வாழ்றது பூரா எதுக்கு? சொத்துக்கு, நகைக்கு, நட்டுக்கு, வீட்டுக்கு, பதவிக்கு, மதிப்பு. எனக்கு மதிப்பு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை. முன்னால ரட்சிக்கப்படுறதுக்கு மதிப்பு மரியாதையோட இருந்த கிருபை இழந்து பெறக்கூடாது. அமலேக்கு மேற்கொள்றான், சபைக்குள்ள அமலேக்கு மேற்கொள்றான். கர்த்தர் சொல்றாரு, உன் கையை தளர விட்டுறாத, உன் கையை தளர விட்டுறாத, உன் குடும்பத்துல உன் கையை தளர விட்டுறாத. மாம்சத்துக்குரிய சந்ததி மேற்கொள்றான். கர்த்தர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறை தோறும் இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா உன் கையை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? அமலேக்கு மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. மாம்ச கிரியைகள் விட்டுறக்கூடாது. என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? என்ன எதிர்பார்ப்பு? உயிர் போற மாதிரி இருந்துச்சு, எனக்கு உயிர் கிடைச்சா போதும். சரி போதும், உயிர் கிடைச்சா போதும் நினைச்சீங்கல்ல. சுகம் கிடைச்சா போதும். சரி, எனக்கு ஒண்ணுமே இல்லாம நான் இப்படி இருக்கு, கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும். சரி, சாப்பாடு கொடுத்தாரு. இவன் வர 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 என்ன கூடுது? இப்போ என்ன கூடுது? எதிர்பார்ப்பு. முதல்ல சுகம் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் சோறு கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் துணி கிடைச்சா போதும். ஆனா இப்ப இந்த துணி கிடைக்கப்படாது. எனக்கு ரத்தாம்பர வஸ்திரம் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், நான் 200 பவுன் சேர்க்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும். எதிர்பார்ப்பு என்ன செஞ்சுட்டே போகுது? எதிர்பார்ப்பு என்ன செஞ்சுக்கிட்டே போகுது? கிறிஸ்துவுக்குள்ள அதுக்காக வர்றோம். இப்ப நமக்கு மதிப்பு மரியாதையும் தேவைன்னு நினைக்கிறோம். நம்மளை வந்து தூக்கி உட்கார வைக்கணும், பொன்னாட போத்தணும், மாலையை போடணும். இந்த எண்ணம்லாம் எங்க இருந்து வருது? இந்த எண்ணம்லாம் எங்க இருந்து வருது? அமலேக்கு மேற்கொள்றான். அமலேக்கு மேற்கொள்றான். அமலேக்கின் எண்ணம். அவனுக்கு தற்சமயம் காலம் கழிச்சா போதும். கிருபை நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, அபிஷேகம் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, அபிஷேகம் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. யாரால ஆசீர்வாதம் வரணுமே அவங்களாலே இடரல் வருது. சில காரியங்களை மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், கை தளர விடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்முவையும் சாராலையும் எடுத்துக்கிடுவோம், பக்கத்தில் இருக்காளுவோம். சரியா? சாராக்கு உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு ஆசை, உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு ஆசை. வாரம் 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 உபவாச ஜெபத்துக்கு நம்மளும் போயிடணும்னு ஆசை. ஆனால் அவளுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு, அவளுக்கு முன்னால் ஞானஸ்தானம் எடுத்து, அவளுக்கு முன்னால் அபிஷேகம் பெற்ற அம்மு எங்கே வர்றதில்லை? உபவாச ஜெபத்துக்கு வர்றது இல்லை. இப்போ சாராக்கு என்ன எண்ணம் வருது? அம்முவுக்காவே வரமாட்டேக்காங்களே. உடனே அவள் வந்து சாரா வந்து பக்கத்தில் இருக்கின்ற திவ்யாட்ட கேட்கா, பிரியாட்ட கேட்கா, அந்த அம்முக்கா வரமாட்டாங்களோ? ஆமாம், அவங்க சரியாக வரமாட்டாங்க, எப்போது தான் வருவாங்க. அவங்களே அப்படி தான் இருக்காங்கன்னு. சரி, அப்போ நம்மளும் என்ன செஞ்சுருவோம்? சாரா என்ன நினைக்கா? சாராவும் திவ்யாவும் பேசுகிறாங்க, அம்முக்காவே சரியாக வரமாட்டேக்கா. அதனால் சாராவும் திவ்யாவும் என்ன செய்கிறாங்க, நம்மளும் என்ன செய்ய வேண்டாம்.
போக வேண்டாம். நான் சொல்றேன், அம்முவால ஆசீர்வாதமா இடறலாம். அம்முவால சபை வளருமா விழுந்து போமா? அம்மு தானே முதல்ல சபைக்கு வரணும். இப்ப அம்முவை பார்த்து சாரா வம்பாயிட்டால, சாராவை பார்த்து பிரியா வம்பாயிட்டால. இப்ப சபைக்கு அம்மு இடறலாம் ஆசீர்வாதமா? நீங்க சொல்லுங்க. இப்ப அம்முக்குள்ள யாரு மேற்கொண்டுட்டா? உங்களை யாரையும் சொன்னா கோவப்பட்டுருவீங்கன்னு சொல்லி தான் நான் அவளை வச்சு சொல்லிக்கிட்டேன். சரியா? நாங்க டீலிங் பார்த்துக்கிடுவோம். அல்லேலூயா. இப்ப நாங்க சொல்ல, உங்களை வச்சு சபைக்கு இடறலாம் ஆசீர்வாதமா? உங்களை பார்த்து இன்னொரு கூட்டம் சபைக்கு வராம போதலாம். உங்களை பார்த்து இன்னொரு ஜபத்துக்கு வராம போதலாம். உங்களை பார்த்து இன்னொருத்தர் காணிக்க கொடுக்காம போறாங்களா? உங்களை பார்த்து இன்னொருத்தர் கன்வென்ஷனுக்கு வராம போறாங்களா? உங்களை பார்த்து இன்னொருத்தர் போஸ்டரை கனப்படுத்தாம போறாங்களா? உங்களை பார்த்துட்டு எல்லாம் சபையை விட்டே போறாங்களா? இடறலாம் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இடறலாம் இருந்தா அடுத்த ஒரு வசனம் இருக்கு பயங்கரமா. உங்களை கிரைண்டர் கல்லுல கட்டணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. எங்க கட்டணும்? கிரைண்டர் கல்லுல கட்டணுமா? ஏ சபை, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உபதேசம் குத்தத்தான் செய்யும். நான் வசனத்துல இருந்து சொல்றேன். இடறலாம் இருக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமலேக்க மேற்கொள்ள விடாத. உன் கை தளர்ந்து விடக்கூடாது. யோசுவா ஜெயிக்கட்டும், யோசுவா ஜெயிக்கட்டும், இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளட்டும். உன் கைகளை தளர விடாத. ஆரோன மாதிரி இரு, கையை தாங்கி பிடி. ஊர மாதிரி இரு, கையை தாங்கி பிடி. என்ன ஈகோ? இன்னைக்கு நான் இப்ப சொல்றேன், திருவிருந்துக்கு முன்னால எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்டுறணும். அம்மா அப்பா கிட்ட, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் சாரி கேட்டுட்டு தான் திருவிருந்து எடுக்கணும். சரியா? சும்மா எல்லாம் திருவிருந்து எடுத்துட்டு போகக்கூடாது. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கைகளை விட்டு அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, உன் கைகளை தளர விடாத, உன் கைகளை தளர விடாத. இந்த மாதங்களில் கர்த்தர் உனக்கு பலன் தரப்போகிறார். உனக்கு ஒரு திறந்த வாசலை தரப்போகிறார். உனக்கு ஒரு அறுவடையை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு அறுவடையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முழங்கால போடுங்க. கர்த்தர் பேசினாரா? எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? எங்க சபை வளரணுங்க. காலம் போகுது.